வெயில் காலத்துல ஏசி போடாமையும் இருக்க முடியாது. ஏசி போட்டுட்டா கரண்ட் பில் எகிரிங்கிற ஒரு பயம் ஒரு பக்கம் இருக்கும். கரண்ட் பில்லும் அதிகமாக கூடாது, ஏசியும் நம்மளுக்கு குழுகுலுன்னு வேணும் அப்படின்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோலயே ஒரு சூப்பரான போனஸ் டிப்ஸ் இருக்குது, ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட், ஏசி டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கோங்க. பொதுவாக நம்ம எல்லாரும் ஏசி எப்படி யூஸ் பண்ணுவோம்னா, இருக்கிறதுலே கம்மி டெம்பரேச்சர் வச்சோம்னா நல்ல கூலிங் வரும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். ஆனால் நல்ல கூலிங் கூட ஹெவியான கரண்ட் பில்லும் நம்ம தலையில வந்து ஏறிடும். ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? நம்ம ஏசியை நார்மல் டெம்பரேச்சர் செட் பண்ணி வைக்கணும். ரொம்பவுமே கூலிங்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவுமே ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது. நார்மல் டெம்பரேச்சர் செட் பண்ணிட்டோம்னா நம்ம ரூம்ல ரொம்பவுமே ஹீட் இருக்காது, ரொம்பவுமே கூலிங்கும் இருக்காது. ஸோ இதுக்கு பெஸ்ட் டெம்பரேச்சர் ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா 24 to 26 டிகிரிக்குள்ள நீங்க செட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த டெம்பரேச்சர்ல நீங்க ரெகுலரா ஏசி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க ஏசி கம்ப்ரஸருக்கு லோடும் அதிகமாகாது, கரண்ட் பில்லும் கம்மியாக தான் இருக்கும். அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, எத்தனை பேர் இது நோட் பண்ணிருப்பீங்கன்னு தெரியல, உங்க ஏசி ரிமோட்ல ஈகோ மோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதாவது எக்கனாமிக் மோட். இப்போ வர கிட்டத்தட்ட எல்லா ஏசிகள்லயும் இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஈகோ மோட் யூஸ் பண்றதுனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏசி கம்ப்ரஸருக்கு போற லோடு வந்து ஒரு மீடியம் ரேஞ்சிலேயே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். ரொம்பவுமே அதிகமாகவும் போகாது, ரொம்ப கம்மியாகவும் போகாது. இதனால ரூம்குள்ளேயும் டெம்பரேச்சர் வந்து சீராக மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். நம்ம ஏசி கம்ப்ரஸருக்கு லோட் குறைஞ்சா ஆட்டோமேட்டிக்காக நம்ம இபி பில்லும் குறையும். இதுதாங்க கான்செப்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா டைமர், இல்லைன்னா ஸ்லீப் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா, நைட்டு தூங்கும் போது நம்மளுக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் ஏசி தேவைப்படும். நம்ம தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ற அளவுக்கு நம்ம கண்ட்ரியில் ஹார்ஷான கிளைமேட்லாம் கிடையாதுங்க. ஸோ நீங்க தூங்க போறப்போ 1 மணி நேரம் 2 மணி நேரம் நீங்க டைமர் செட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த டைமுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்க ஏசி வந்து கட் ஆஃப் ஆயிரும். அடுத்த டிப்ஸ், டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் வந்து நீங்க எப்பவுமே க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கணும். வெளிக்காத்து உள்ள வந்துட்டே இருந்துச்சுன்னா நம்ம கம்ப்ரஸர் பைலுக்கு லோட் ஆயிரும், அவன் அதிகமாக வேலை பார்க்க வேண்டியது இருக்கும், கரண்ட் பில்லும் ஆகும். அடுத்த டிப்ஸ் வந்து, உங்க ஏசியை நீங்க அடிக்கடி கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏசி ஃபில்டரை வந்து நீங்க கிளீனா வச்சுக்கணும். ஏசி ஃபில்டர் கிளீனா இருந்தா தான் ஏர் த்ரோ நல்லா இருக்கும், உங்க கம்ப்ரஸருக்கும் லோடு குறையும். அடுத்த டிப்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏசியும் ஃபேனும் ஒட்டுக்கா நீங்க யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ஏசி போட்டாங்கன்னா ஃபேன் வந்து யூஸ் பண்றது இல்ல. அப்படி பண்ணாம ஏசி வந்து கொஞ்சம் கூலிங் கம்மி பண்ணிட்டு நீங்க ஃபேன் யூஸ் பண்ணீங்கன்னா ரூம் ஃபுல்லா உங்களுக்கு பரவாயில்ல கூலிங் ஃபார்ம் ஆயிரும். ரூமை கூல் பண்றதுக்காக ஒவ்வொரு டைமும் உங்க ஏசி ரிமோட்ல நீங்க டெம்பரேச்சர் பட்டன் அமுத்தும் போது ஒவ்வொரு டிகிரிக்கும் 6 to 8% கரண்ட் கன்சம்ப்ஷன் அதிகமாகுது. ஸோ எந்த அளவுக்கு கம்மி இபி செலவுல நம்ம ரூமை வந்து கூலா வச்சுக்க முடியுமோ அதுதான் பெட்டர். ஸோ அடுத்த டிப்ஸ் வந்து, நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, வெயில் காலத்துல மட்டும்தான் ஏசி யூஸ் பண்றாங்க, மற்ற டைம்ல எல்லாம் ஏசி யூஸ் பண்றதே இல்ல. லாங் டேர்ம்க்கு நம்ம ஏசி வந்து போடாமே இருந்தோம்னா கம்ப்ரஸர் ஃபேன் அப்புறம் ஏசி ஃபேன்ல டஸ்ட்ல ஜாம் ஆயிரும். அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு நீங்க அதை போட்டீங்க அப்படின்னா அது ஓடுறக்கே ஸ்ட்ரகிள் பண்ணும். இதனால கூட கரண்ட் பில் அதிகமாக வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க மந்த்லி ஒன்ஸ் இல்லைன்னா 2 மாசத்துக்கு ஒரு தடவையாச்சு ஏசி ஆன் பண்ணி கம்ப்ரஸர் ஒரு ½ hour நீங்க ரன் பண்ண விடுங்க. இந்த மாதிரி பண்றதுனால உங்களோட கம்ப்ரஸரும் ஃபிட்டா இருக்கும், ஏசி ஃபில்டர்லயும் அடிக்கடி டஸ்ட் ஃபார்ம் ஆகாம இருக்கும். இப்போ போனஸ் டிப்ஸ் என்னங்கிறத பார்த்தலாம். உங்க வீட்டுல ஜன்னல் கதவு க்ளோஸ் பண்றதோட கர்ட்டனையும் சேர்த்து மூடிடுங்க. என்னதான் நம்ம ஜன்னல் கதவு மூடிட்டாலும் அதுல இருந்து வெளிச்சம் வந்து அதிகமா வரும். வெளிச்சம் வந்துச்சுன்னா ஹீட் வரும், ஹீட் வந்துச்சுன்னா கம்ப்ரஸர் ஃபைலுக்கு லோடு எச்சாகும். இதனாலே கரண்ட் பில் அதிகமாகும். ரூம்ல ஹீட் கம்மியா இருந்துச்சுன்னா ஏசியோட வேலையும் கம்மியா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ்ல எதெல்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு விஷயம், உங்க வீட்டு இபி பில்லை எப்படி கணிசமா குறைக்கலாங்கிறதுக்கு சூப்பரான டிப்ஸ் கீழே வீடியோல கொடுத்துருக்கேன், மறக்காம அதை பாத்துருங்க. மறுபடியும் அடுத்த அப்டேட்ல உங்களை சந்திக்கிறேன்.